பித்த உடம்பு இருக்கிறவங்க அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா உரகத்தை எடுத்துக்கூடாது. டீ காப்பியே சுத்தமாக நிறுத்திடணும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மூலிகை டீ. அதுக்கு தான் வந்து தோசைங்களை போக்குறதுக்கு அந்த சுக்கு காப்பின்னு ஒன்று கொண்டாந்து அறிமுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுன்னு சொல்லுவோம் தமிழில். இது மூணு வந்து தோசைங்களை போக்கக்கூடியது. அதே நம்ம மல்லி, கொத்தமல்லி, ஆவாரம்பு, நாட்டு சக்கரை இது மாதிரி ஏதோ கலந்து சாப்பிட்டோம்னா உடம்பு ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த திரிதோசனை அடி வராமல் இருக்கிறது ஒவ்வொரு பண்டைய கால தமிழன் ஒவ்வொரு வீட்லையும் விருந்தோம்பங்கிற பேரில் முதல்ல கொடுக்குறது சுக்கு காப்பியாக இருக்கும். இது கிடைக்கலங்கிற பட்சத்தை ஆவாரம்பு போய் பொறிச்சிட்டு வந்து டீ வைப்பாங்க. நீங்கள் ஆவாரம்பு சாப்பிட்டா சாவாரை கண்டது உண்டுன்னு சொல்லுவாங்க. 72 நாடி நம்பர்கள் பலமாக இருக்கும். எப்படியும் அது குளிர்ச்சி தன்மை உடையது. உஷ்ணம் ஆயிடக்கூடாது நமக்கு. நம்ம நாடு உஷ்ண நாடுங்கிறத மாதிரி அங்கே வந்து குளிர்ச்சி நமக்கு தேவை. உஷ்ணம் தேவையில்லாது. உஷ்ணம் லிமிட்டான உஷ்ணமாக இருக்கணும். அது உடற்பயிற்சி, யோகா இதன் மூலியமாக கிடைக்கக்கூடியது. நம்ம அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சான்ஸ். செம்பருத்தி பூ குடித்தாங்கன்னா யார் ஆண்களுக்கு குடித்தாங்க, பெண்களுக்கு மாதவிடாய் வலி வராது, ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அப்போ யாராவது இப்போ இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு எப்போ வருதுன்னு ஹார்ட் அட்டாக் தெரியலையா? இந்த செம்பருத்தி பூ ஊட்டியும் இஞ்சி தோல் செய்விட்டு அதை வந்து சாரா பிழிஞ்சி அதை தேன் கலந்தோ நாட்டு சக்கரை கலந்தோ டீ மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னு வேலை கிடையாது. இப்போ இது சிம்பிளான உணவு முறை தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்காய்ப்பால், எள்ளுப்பால், கொள்ளுப்பால், கம்புப்பால், சோயாப்பால், முந்திரி பால், பாதாம் பால், இதெல்லாம் பால் இல்லையா? நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்பு பால் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் முளைக்கட்டி வச்சு பிடிச்சிங்கன்னா அப்படியே பால் வரும். எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அப்படி வரும். பச்சை நிலக்கடலை இருக்கையா, கடையில் பச்சை நிலக்கடலை இருக்கு. அந்த நிலக்கடலையை நீங்கள் அரைச்சிங்கன்னா மிக்சி இருந்தால் அரைச்சிங்கன்னா அப்படியே பால் வரும். அப்போ அந்த பாலோட நீங்கள் தேன், நாட்டு சக்கரையோ எதுவோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேச்சுரலோட கிடைக்கிற அசுர பலம் அப்படியே கிடைக்கும். முந்திரி பாலாக சாப்பிட்றதோட நான் மளிகை கடையில் தான் வேணும். முந்திரியை வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே அதோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடணும். அப்படியே பலம் அவ்வளோ அதிகரிக்கும். தேங்காயை சாப்பிட்டீங்கன்னா நரம்பு பலமாகும். அது நீங்கள் தேங்காயை 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ வாங்குறீங்க, அரைக்க மிக்சி அருவாமனையில் அரையறீங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே புளிஞ்சிங்கன்னா பால் வரும். அந்த தேங்காய் பாலை நீங்கள் தேங்காய் தயிராக கூட யூஸ் பண்ணலாம், கெடுதல் கிடையாது. எப்படின்னா அதை எலுமிச்சப்பழம் 2 சொட்டு விட்டுட்டீங்க, தயிராக மாறிடும். அப்போ நீங்கள் தயிர் மோர் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லி பால் தயிர் மோர் நீங்கள் இது மாதிரி தாவரங்களுக்கு மாறிட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது. அப்போ நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். தேங்காய் நிலக்கடலையே அப்படிதான் பச்சையா இருக்குதா, வாங்கி சாப்பிடலாம். பாருங்க, நிறைய பேருக்கு 20 வயசுல சத்து 40 வயசுல இருக்கிறது இல்லை, 40 வயசுல இருக்க சுத்தமா 60 வயசுல சத்து இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்ம முறையான உணவை இன்னும் யாரும் கடைபிடிக்கல. சித்தருக்கு மட்டும் அது ரகசியமா இருந்து அவங்க அதை மட்டும் காப்பிட்டாங்க. உன்ன பழங்கள் அருந்த தூய நீர், இதோட சப்ஜெக்டே முடிச்சாங்க. இது 2 போதும் இந்த உடலுக்கு. அதுக்கு மேல நமக்கு 5 சக்திகள் வேணும் கட்டாயம். இப்போ ஒரு நோயாளி ஆயிட்டானா அவங்க நோயிலிருந்து வெளியே வரணும்னா 5 சக்திகள் வேணும். மண் சக்திங்கிற உணவு, நீர் சக்திங்கிற மருந்து. அப்படின்னு நான் நீரை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆற்று நீர், ஊற்று நீர், அருவி நீர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காற்றை யாருமே சேர்த்து வைக்கிற பழக்கமே இதுவரையும் இல்லை. அந்த காற்று சேமிக்கிற அளவுக்கு தான் உங்களோட ஆயுள் பலம் நீடிக்கும். இல்லைன்னா ஆயுள் பலம் குறைவாக தான் இருக்கும். மூச்சு பயிற்சி சொல்லணும். அது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் நிறைய சொல்லிட்டு. அப்புறம் நெருப்பு சக்திங்க உடம்பு அசைவுல நிறைய இருக்கணுங்க. தலையை ஆட்டணுமா ஆட்டிக்கிட்டே இருங்க, கையை கால ஆட்டணுமா. நீங்க எத்தனை வயசு ஆகிட்டாலும் ஆட்டாமல் நிறுத்திட்டீங்கன்னா அந்த உறுப்பு அசையாமையே போயிடும். இப்போ நாமளே இப்படி அசைச்சிங்கன்னா கால அசைச்சிக்கிட்டே இருந்தால் நாமளே இது யோகா. இல்லை இன்னொருத்த வந்து அசைச்சுக்கிட்டா அது பேர் பிசியோதெரப்பி. நீங்களே அசைச்சிக்க சொல்கிறோமே, அது ஈஸி தானே. அப்புறம் ஆகாய சக்திங்கிறது இரவு நேரத்தில் நல்லா தூங்குறது. எந்த பிரச்சனையும் வந்தால் எதையுமே நினைக்க கூடாது. நீங்கள் பாசிட்டிவாக திங்கா இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கடையில் போய் சாப்பிட சொல்லியே திராட்சை அப்படியே அவங்க செடிக்கு எடுத்து சாப்பிட்டீங்க, அது சாறு உங்கள் உடம்புல தானாக இறங்கிறது. ரொம்ப ஈஸிங்க. பழத்தால நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். மரத்தை வாங்குறீங்க, அறுக்கிறீங்க, 2 உடைக்கணும், அது வந்து சாறு, பழங்களோட சாறு கனியை நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எதுனாலும் அது உரிக்கிறீங்க சாப்பிடலாம். பல்லு இருக்கிறவங்க சாப்பிடலாம். பல்லு இல்லாதவங்க மட்டும்தான் அந்த ஜூஸாக குடிக்கணும். குழந்தையாக்கு அப்போ கப உடம்பு, வாலிபத்தை பித்த உடம்பு, வாலிபத்தை தாண்டி 40 வயது ஆகும்போது வாத உடம்பா மாறும். வாதங்கிறது வாயு, சின்ன வாயுகளோட சேர்றதுதான் பெரிய வாயு. அதாவது தசவாயுக்குள் 10 இருக்குது. அவங்க தான் நம்மளை அந்த வாயுவை மெயின்டைன் பண்றவங்க.